இறைவனுக்கு உணவு படைத்தல் சரியா? மதங்களிலும், சமயங்களிலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலில் நம்ம உணவு செஞ்சு, இறைவனுக்கு வச்சு, அத படையல் வச்சுட்டு, அதுக்கப்புறம் காக்கா முதலிய ஜீவர்களுக்கு வச்சு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாங்கிற மாரி இப்ப போய்க்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையா அது நோக்கம் என்னன்னா, இறைவனுக்கு நீ படையல் வச்சுட்டு, பிற உயிர்களுக்கு பசியில் இருக்க உயிர்களுக்கு அத நீ குடுக்கணும். அந்த உயிர்களுடைய பசிய ஆற்றணும். அப்படிங்கிறது நோக்கத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த நோக்கம் இருந்தாலும், அதுல மிகப்பெரிய ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிற உயிர்கள் பசியில இருக்க பிற உயிர்களுக்கு பசியாற்றுவிப்பதே இறை வழிபாடு. அப்போ அங்க எதுக்காக நம்ம படையல எடுத்து வச்சு, ஒரு உருவத்த வச்சு, அத இறைவனா நெனச்சு, அங்க நம்ம ஏன் அத படைக்கிறோம்? அங்கே நம்ம ஏன் இறை வழிபாடு அப்படி செய்றோம்? அப்படி செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அத படையல் செஞ்சுட்டு தான் பிற உயிர்களுக்கு நம்ம அத குடுக்கணும். பசியில இருக்க உயிர்களுக்கு பசியாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன நெனச்சுட்டோம்? அந்த உருவத்துக்கு வச்சு படைக்கிறது தான் இறை வழிபாடுன்னு நெனச்சுட்டோம். ஒரு கடமைக்காக நம்ம ஏனே தெரியாம ஜீவகாருண்யம் பண்றோம். ஏனே தெரியாம பிற உயிர்களுக்கு உணவு தரோம். அப்போ உண்மையான இறை வழிபாடு என்னங்கிறது அங்க அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இத ஒரு நகைச்சுவையில சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, "நாங்கலாம் வாழைப்பழத்த உரிச்சு, பழத்த கீழ போட்டு தோல சாப்பிடுற ஆளுங்கடா" அப்படின்னு. அந்த மாரி கதையா போயிட்டு இருக்கு. ஆனா, இத வெளியில வெளிப்படையாக சொன்னது யாரு? இறை வழிபாடுனா என்னன்னு எடுத்து சொன்னது யாருன்னா, நம்ம வள்ளல் ஐயா தான். வள்ளல் பெருமனார் தான். என்ன சொல்லியிருக்காரு? ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா, அதுலயும் இப்போ சன்மார்க்கத்துல இருக்கவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அன்னம் விரயம் செய்யும்போது, பிற உயிர்களுக்கு அன்னமளிக்கும்போது அதுக்கு முன்னாடி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர நினைச்சு, அங்க ஒரு ஜோதி வச்சு, வழிபாடு செஞ்சுட்டு குடுக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அங்க பிரார்த்தனை செய்யணும், விண்ணப்பம் செய்யணும். என்னன்னா, இங்க இருக்க உயிர்களுக்கு இருக்க பசிய நாங்க ஜீவகாருண்யம் மூலமா ஆற்றுறோம். ஆனா பிற இடங்களில் இருக்கக்கூடிய பிற உயிர்களுக்கு பசி இருந்தால், நீங்கள் உங்களுடைய அருள் சக்தியால எவ்விதத்திலாவது அவங்களுடைய பசியையும் ஆற்றணும்னு வேண்டுதல வச்சுட்டு குடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அப்படி பண்ணாம, ஒருவேளை அருட்பெருஞ்சோதி ஐயா ஆண்டவரே, இந்த உணவு முதல்ல உங்களுக்கு நாங்க படைக்கிறோம். நீங்க முதல்ல இத சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நாங்க பிற உயிர்களுக்கு நாங்க குடுக்குறோம்னு சொல்லி நெனச்சு, அதாவது சமயத்துல அந்த அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி இங்கேயும் பண்ணிட்டு, வெளிய போய் கடமைக்காக நம்ம அன்னம் குடுத்தோம் அப்படின்னா, வருத்தம், வருத்தம். நம்ம மறுபடியும் பழத்த உரிச்சு, பழத்த கீழ போட்டு தோல சாப்பிடுற மாரி ஆயிடும். அப்படி செய்ய வேணாம். நாம உண்மை உணர்ந்து செயல்படுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.